ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட் ஒர்க். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஜுவல்லரி மேக்கிங்கில் இயரிங் மேக்கிங் தான் சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோ ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ என்னுடைய வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, கீழே கமெண்ட்டும் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஜஸ்ட் இது 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் தான் ஆகும். இந்த இயரிங் டைம் எடுக்கும். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்துடலாம். நான் ஒயிட் கலர் பர் பீடு எடுத்திருக்கேன். இயரிங் ஊக் பீட் 5 mm பீட், 2 mm பீட், மெட்டல் ஒயர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஒயர் இருக்கும் இல்லையா, மணி எல்லாம் நம்ம சாதாரணமாக கோப்போம் இல்லையா, அந்த ஒயரில் நீங்கள் இந்த இயரிங் நீங்கள் பண்ணலாம். சிசர், இதெல்லாம் இதுக்கு தேவையான மெட்டீரியல். ஃபஸ்ட்டு இந்த மெட்டல் ஒயர் எடுத்துக்குங்க. நான் சில்வர் கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லென்த்துக்கு வேணுமோ அந்த லென்த்துக்கு ஏற்றா போல் நீங்கள் இந்த ஒயரை நீங்கள் கட் பண்ணிக்கணும். நான் ஜஸ்ட்டு உங்களுக்கு சிம்பிளாக தான் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் சிம்பிளாக கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் போக போக நம்ம கொஞ்சம் டஃப்பாக இருக்கிறதெல்லாம் பார்க்கலாம். நான் தேவையான லென்த்துக்கு கட் பண்ணிட்டேன். இது நீங்கள் சின்ன பசங்களுக்கும் நீங்கள் இந்த இயரிங் பண்ணித்தரலாம். ஃபஸ்ட்டு இந்த ஊக்கு எடுத்துக்குங்க. இயரிங் ஊக்கில் இந்த ஒயரை கேப் இருக்குது இல்லையா, அதில் இந்த ஒயரை ஈவனாக இருக்கிற போல் நீங்கள் வச்சுக்கிட்டு இதில் நாட் போட்டுருங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளான. இப்போ பாருங்கள், இதில் நான் டைட்டாக நாட் போட்டுட்டேன். இந்த ரிங்கு இருக்குது இல்லையா, அந்த இயரிங் ஊக்குள்ளே ரிங்கு போல் இருக்குது பாருங்கள். அதில் நல்லா நீங்கள் டைட்டாக நாட் போட்டுக்குங்க. இல்லை கியர் லாக் இருந்தாலும் நீங்கள் அந்த கோத்துட்டு அதுவும் நீங்கள் லாக் பண்ணி நீங்கள் பண்ணலாம். இது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேர்கிட்ட கியர் லாக் இருக்காது இல்லையா, அதனால் நான் ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் பண்ணக்கூடிய மெத்தடில் நான் சொல்லித்தரேன். பாருங்கள், இப்போ இதில் நாட் போட்டுட்டேன், டைட்டாக போட்டுக்குங்க. இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த ரெண்டு ஒயர்லேயும் நான் இது கியர் ஒயர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் ஸ்மால் சைஸ் பாருங்கள் 2 mm பீட் இருக்குல்ல, அதை நீங்கள் 2 ஒயரும் ஜாயின் பண்ணா போல் நீங்கள் இதை ஆட் பண்ணணும். இது நான் கியர் ஒயரில் சில்வர் கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு மெட்டல் ஒயர் சொன்ன மெட்டல் ஒயர் கிடையாது, இது கீர் ஒயர். பார்த்தீங்களா, நல்லா நல்லா தள்ளிக்குங்க. தள்ளிக்கிட்டு இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு 5 mm பீடு நீங்கள் ஆட் பண்ணணும். இதுவும் 2 ஒயரும் ஜாயின் பண்ணா போல் நீங்கள் ஆட் பண்ணணும். உங்கள்கிட்ட சில்வர் பீடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் கோல்டன் பீடு யூஸ் பண்ணுறேன் இல்லையா, இதுக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலர் பீடு இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணும் போது இந்த இயரிங் அழகாக இருக்கும். ஸோ என்கிட்ட இல்லை, அதனால் நான் கோல்டன் கலர் வச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் அது யூஸ் பண்ணி அழகாக நீங்களே க்ரியேட் பண்ணலாம். இப்போது மறுபடியும் என்ன பண்ணணும்னா, இந்த 2 mm பீடு ஆட் பண்ணணும். ரெண்டுமே ஜாயின் பண்ணி தான் ஆட் பண்ணணும். இது சிம்பிளான இயரிங் தான், எல்லாராலும் பண்ண முடியும். பாருங்கள், என்னுடைய வீடியோ பார்த்து நீங்கள் எதனா ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு ஃபோட்டோவாக சென்ட் பண்ணலாம். உங்களுக்கு என்ன இந்த ஜுவல்லரி மேக்கிங் உங்களுக்கு டீட்டெயில் என்ன தெரியணும், உங்களுக்கு சந்தேகம் என்ன இருந்ததுன்னா நீங்கள் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணலாம். உங்களுடைய டவுட் நான் கிளியர் பண்ணுவேன். இப்போ பார்த்தீங்களா, இப்போ இது ரெண்டுமே தனித்தனியாக நீங்கள் இது பிரிச்சுக்கிட்டு இப்போது இந்த ஒரு சைடில் ஒரு பீடு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். இப்போ இந்த சைடில் ஒரு பீடு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு இப்போது உங்களுக்கு எந்த சைடு வேணுமோ அந்த ஒரு சைடில் மட்டும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு பீடு ஆட் பண்ணணும்.
இப்போ 3 பீடை நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, இப்போ நம்ம எந்த சைடு ஒரு பீடு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோமோ அதுக்குள்ளே வந்து ஆப்போசிட்டில் இருக்கிற அந்த கீர் ஒயரை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு 3 ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு இந்த பீடு ட்ரையாங்கிள் ஷேப்பில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். நல்லா வந்து டைட் பண்ணுங்கள். இந்த ஒயர்லாம் தெரியாமல் இருக்கிற போல் பார்த்து நீங்கள் இந்த கீர் ஒயர் வந்து நல்லா லாக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் 3 பீடு வந்துச்சு. ஆப்போசிட்டில் நீங்கள் வந்து இந்த ஒயர் வந்து ஜாயின் பண்ணணும். இப்போ மறுபடியும் இதில் வந்து ஒரு பீடு வந்து எடுங்க. இதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பீடு வந்து நீங்கள் எடுங்க. இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். உங்களுக்கு இந்த பீடுக்கு பதிலாக வேறு என்ன நீங்கள் கலர் பீடு ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த பீடு இருக்குது இல்லையா, கோல்டன் பீடுக்கு பதிலாக நீங்கள் சில்வர் கலர் பீடும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். இப்போ வந்து 2 சைடும் ஒன்று ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு ஆப்போசிட் சைடில் நீங்கள் இந்த ஒயரை வந்து விட்டு எடுக்கணும். இப்போ பாருங்கள், இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஒரு பீடுக்குள்ளே இந்த ஒயரை வந்து நான் விடுறேன். விட்டோடனே உங்களுக்கு பாருங்கள் இதோட ஷேப் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். பாருங்கள், இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஒயரை வந்து நல்லா எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வந்து இந்த பீடுக்குள்ளே நீங்கள் விட்டு அதை ஈவனாக நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க. வெளியே தெரியாத போல் இந்த ஒயரை வந்து நல்லா நீங்கள் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு பீடுக்குள்ளே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது முடி போடணும், நாட் போடணும். இப்போ நம்ம இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயர் பக்கத்தில் எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு நீங்கள் ஒவ்வொரு பீடுக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இது பக்கத்தில் இருக்க பாருங்கள். இப்போ என்ன பண்ணுங்கள், இந்த 2 ஒயர் இருக்குது பாருங்கள், இந்த 2 ஒயரும் சேர்த்து ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து இது நாட் போடணும். எந்த அளவுக்கு நாட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் நாட் போட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது நான் நாட் போட்டுட்டு இப்போ எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வந்து இந்த பீடுக்குள்ளே நான் விட்டுட்டேன். இதே போல் எக்ஸஸாக இருக்கிற ஒயரை வந்து இந்த பீடுக்குள்ளே நீங்கள் விடும் போது உங்களுக்கு வந்து இந்த இயரிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு ஷேப்பும் வந்து உங்களுக்கு நல்லா ஈவனாக அழகாக வரும். எந்த அளவுக்கு விட்டு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். இப்போ மறுபடியும் நான் என்ன பண்ணுறேன், கீழே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் மேலேயே எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணும் போது உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ நான் மேலே எடுத்துகிட்டு போகிறேன் பாருங்கள். என்னுடைய வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதுக்கு அடுத்த வர வீடியோலலாம் சில்க் த்ரெட் நெக்லஸ் மேக்கிங் வந்து நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் இந்த வீடியோ மட்டும் இல்லை, ஃபேப்ரிக் பெயிண்டிங், ப்ரோச்சஸ் கிளாஸ், சில்க் த்ரெட் ஜுவல்லரி மேக்கிங், 6 பேசிக் அண்ட் அட்வான்ஸ் வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். இது எதற்காக நான் சொல்கிறேன்னா, ஒவ்வொரு வீடியோவில் புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் நான் என்னென்ன வீடியோ போட்டிருக்கேன்னு தெரியாது. ஸோ அவங்களுக்காக நான் வந்து இதை இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து எக்ஸஸாக இருக்கலாம் வந்து நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், எக்ஸஸாக இருக்கிற இந்த ஒயரெல்லாம் வந்து நான் கட் பண்ணிட்டேன். இதில் நான் யூஸ் பண்ணுறது வந்து கீர் ஒயர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஒரு சிம்பிளான ஒரு ஹியரிங் வந்து ரெடி. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.